இப்போ ரோமனுக்கு எழுதின நிருபத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்துட்டு வரோம். ஒரு வசனமாக நம்ம பார்க்கணும். ரோமன் எழுதின நிருபத்தை ஃபுல்லாக நம்ம பிடிக்கணும். ஒரு வசனமாக ஓகே. இன்றைக்கு 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாய் இருக்கிறார். ஆமென். இது இந்த 2 வருஷமும் ஒட்டும் மொத்தமான பழைய ஏற்பாட்டையும் என்ன பண்றது சொல்ற. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்த போறாரு அப்படின்றத நற்செய்திய சுவிசேஷத்தை தீர்க்கதரிசிகள் மூலமா பழைய ஏற்பாட்டு இருக்கிற வேதாகமங்கள்ல என்ன பண்ணிக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் மூலமா எழுதி வச்சிருக்கிறார். அதான் சொல்றார், தீர்க்கதரிசிகள் மூலமா பரிசுத்த வேதாகம் முன்னேற்ற சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணார். அதான் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன், இயேசு கிறிஸ்துவை நான் அனுப்புவேன், கிறிஸ்துவை அனுப்புவேன், மேசியாவை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார் மூலியமான? தீர்க்கதரிசிகள் மூலியமா. தீர்க்கதரிசிகள் மூலமா சொன்னதை நற்செய்திய பழைய ஏற்பாடாகிய வேதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி வச்சு எழுதி வச்சிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உலகத்தை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தமா சொல்லியிருக்கிறார். பாருங்க, அப்படி நம்ம படிக்கும் போது ஓரலா அப்படியே நம்ம படிக்கும் போது இது சரியா தெரியாது. மேசியாவை பற்றி சொன்ன வாக்குத்தத்தம் சுவிசேஷம் சரியா தெரியாது. பாருங்க, இயேசுவை உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீசர்கள் என்ன பண்றாருன்னா, உயிர்த்தெழுந்துட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு, 24 லூக்கா 24:44 அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். என்ன சொல்றார் பாத்தீங்களா? லூக்கா 24:44 மோசேயின் நியாய பிரமாணம் 1, தீர்க்கதரிசிகளின் ஆகமம் 2, சங்கீத புத்தகங்கள் இருக்கு மொத்தம் 3. பழைய ஏற்பாடு 3 இதை தான் பிரிக்கிறாங்க. பாருங்க, பழைய ஏற்பாடு 3 இதை தான் பிரிக்கிறாங்க. 1 ஆகமங்கள், இன்னொன்று தீர்க்கதரிசனம், இன்னொன்று சங்கீதம். நியாயப்பிரமாணம் செப்டஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயப்பிரமாண புத்தகம் அந்த 5 புத்தகம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற 5 புத்தகங்கள். அது செப்டஜன் சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணம். அதே தீர்க்கதரிசன ஆகமங்கள் ஏசாயாலேருந்து தொடங்கி எல்லாமே மல்கியா வரைக்கும் முடியும். சங்கீத புத்தகங்கள் இருக்கு. அப்போ நாலா கூட பிரிக்கிறாங்க. சரித்திர புத்தகங்கள் சொல்லி ராஜாக்கள், ரூத்து, இந்தமாரி ஜோசுவா, இதெல்லாம் சரித்திர புத்தகங்கள் 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அந்த 4 பார்ட்டாக பிரிச்சத இயேசு 3 பார்ட்டாக சொல்றாரு. பைபிள் காலேஜில் சொல்லி கொடுக்கும்போது 4 பார்ட்டு தான். ஒன்று நியாயப்பிரமாண புத்தகம்னு சொல்லி, இன்னொன்று தீர்க்கதரிசன புத்தகம், சங்கீத புத்தகம்,
இதுல எல்லாவற்றிலும் இது இயேசு சொல்றாரு பர்டிகுலரா மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலோ ஆகமங்களிலோ சங்கீதங்களிலோ என்னை குறித்து சொல்லுங்க. என்னை குறித்துன்னா இயேசு சொல்றாரு என்னை குறித்து, அவரை குறித்து எழுதியிருக்குதுன்றாரு. புரியுதுங்களா? இயேசுவை குறித்து எழுதியிருக்குது அப்படி சொல்றாரு. இயேசுவே சொல்றாரு. எங்க எழுதிருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் நீங்க சொன்னேன் முத தீர்க்கதரிசனமா சொன்ன வாக்குத்தத்தம் என்னது? ஸ்திரீயின் வித்துக்கும் முன்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குடிங்காலை நசுக்குவான்னு சொல்லி பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அப்புறமா பார்க்கிறோம் ஏனோக்கு என்ன பண்ணான்? தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நோவா, அதுக்கப்புறம் அப்படியே வராங்க. அப்படியே வரும்போது மோசே நடுவில் யாருன்னு பார்த்தா 3 பிரதான ஆட்கள், 4 பேரை சொல்றாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப். இந்த 4 பேரும் நடுவில் வராங்க. நோவாவுக்கு அடுத்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட நான் சொன்ன ஏனோக்கு அன்னைக்கு நான் காட்டுறேன். அவனை தடவை ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்ததுனால அவனை என்ன பண்ணியிருக்காங்க? சுவிசேஷம் அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கான். இயேசுவை பற்றி சொல்லியிருக்கான். பர்டிகுலரா கர்த்தர் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கான். நோவாவும் சொல்லியிருக்கான். ஏன்னா கர்த்தர் ஒருத்தர்கிட்ட பேசுறாருன்னா யாரை பத்தி முக்கியமா பேசுவார்னா இயேசுவை பத்தி பேசுவார். பழைய ஏற்பாடு. ஏன்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லா இயேசுவை மையப்படுத்தி தான் இருக்கு. ஹலோ, இயேசுவை மையப்படுத்தி இருக்குன்னா இன்னொரு பக்கம் பார்க்க முடியல, நம்மள மையப்படுத்தி தான் இருக்கு. இயேசுவை மையப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம்னா, இயேசு எதுக்காக வந்தாரு, ஏன் வந்தாரு? நம்மள மீட்கிறது. இயேசுவை பத்தி பேசுதுன்னா அது கூட நம்மளை பத்தியும் பேசுது. பவுல் சொல்றாரு இல்லையா, புருஷனானவன் தன் மனையை விட்டு தகப்பனை தாயை விட்டு தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பாங்க. அவர் ஒரே சரீரமா இருப்பாங்க. சொல்லுங்க, ஒரே சரீரமா. அங்க வச்சா இங்க ஒழிக்கும், இங்க வச்சா அங்க ஒழிக்கும். அது எதனா பண்ணுச்சுன்னா இவருக்கு தான் உணர்வு பொங்கலே பொங்கல்ன்ற மாதிரி பொங்கும். மனைவி எதனா பண்ணிச்சுன்னா அப்படியே உணர்வு கபகபகபகபன்னு பொங்கும். இது இந்த ரகசியம் பெரியது இருந்தது. பாருங்க, ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்தார், அவருடைய ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்தார் சொல்லிட்டு அதை பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தெரியுங்களா? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இப்ப இந்த ஆணை தான் என்ன பண்ணாரு? பிரிச்சாரு. எப்படி பிரிச்சாரு? ஆணுல இருந்து பெண் என்ன பண்றாரு? அப்படியே உள்ள இருந்து வலிச்சாரு. உள்ள இருந்து அப்படியே வலிச்சு எலும்பெடுத்து அப்படியே எலும்புல இருந்து அப்படியே பெண்ணை உருவாக்கி இவனை மண்ணை உருவாக்குனாரு. ஆனா பெண்ணை மட்டும் எலும்புல இருந்து உருவாக்குனாரு. உருவாக்கிட்டு திருப்பி அவங்க நிறுத்துறாரு. கதறான், லவ் லெட்டர், லவ் சாங் பாடுறான்.
பயங்கரமான கவிதை பாருங்க. இது வந்து அபிசுவாசிகள் மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். பொண்ணு ஒரே லெட்டர்ல வைத்துதான். ஹலோ கவனி, ஒரே லெட்டர்ல ஒரு நீ என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம், சரீரத்தில் சரீரம், என் எலும்புல எலும்புன்னு அப்படியே ஒரு கவிதை ஒன்று போட்டான்னு வைக்கலாம். அந்த பொண்ணு படிச்சு பார்க்கணும். எலும்பு எலும்பு, மாம்சத்தில் மாம்சம், சதில சதியா. அது பார்க்கணும். நீ டாக்டரா இல்லை பெரியகடையில் வேலை செய்றியா? யாரா நீ, யாரா அந்த பையன்ற மாதிரி பார்ப்போம். என்னன்னா அந்த கவி அந்த அந்த வரியே வந்து பொண்ணு உருந்து, நீ என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம் அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன அப்படியே வந்து அப்படியே ஒட்டிக்குது. அப்படியே வந்து அப்படியே என்னன்னா அங்கிருந்து தானே வந்தது. அது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா வந்துடும், கவர்ந்து வந்துடும். இந்த ரகசியம் பெருதுன்றார் பாருங்க. ஒரே மனுஷனை ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேருக்கும் வேற வேற ஆழ்துவத்தை கொடுத்து என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு. புரியுதுங்களா? அதை தான் எபேசியர்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா இந்த ரகசியம் பெய்துன்றாரு. ஐந்தாம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31, 32. இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். சொன்னாரு, இருவரும் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. புரியுதுங்களா? ரெண்டு பேர் தான் தனித்தனி, ஆனா ஒரே மாம்சமா இருப்பாங்க. அப்பா சொல்றாரு இந்த ரகசியம் பெரிதுன்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் இப்ப நம்ம வாசிக்கிற ரோமர்ல பார்த்தோம்ல. என்ன சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமம் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அப்படின்னு வருது இல்ல. அப்போ இயேசுவை பத்தி நல்லா பாருங்க. இந்த கோர்வையா வாங்க சொல்றது அப்படி கோர்வையா வாங்க. இயேசுவை பத்தி பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா போட்டுருக்குதுன்றார். இயேசுவே சொல்லிட்டார், மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதிருக்குன்னு சொல்லிட்டாரு. சரியா? என்னை குறித்து எழுதிருக்குன்னு சொல்லிட்டாரு. அவரை குறித்து சொன்னா நம்மளையும் குறித்து சொல்றது. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல, பழைய வேதாகமங்கள்ல, பழைய ஏற்பாட்டுல இயேசுவை பத்தி சொல்லி இருக்குதுன்னா நம்மளை பத்தி சொல்லி இருக்குதுன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டையும் எடுக்கணும், இயேசுவையும் எடுக்கணும், கூட நம்மளையும் சேர்த்துக்கணும்ன்றாங்க. புரியுதுங்களா? பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? இயேசுவை பத்தி சொல்லுது. இயேசுதான் மையமே. அங்க பழைய ஏற்பாட்டுடைய மையமே இயேசுதான். நிழலாட்டமா சில காரியங்களை நான் நிறைய சொல்லலாம், டைம் இல்லை. நிழலாட்டமா நிறைய காரியங்கள் இருக்கு. 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் இயேசுவை நிழலாட்டமா சொல்ற புத்தகங்கள் தான் எல்லாமே. எதுவுமே வந்து சும்மா எழுதல, இயேசுவை மையப்படுத்தி தான் எழுதிருக்கு. இயேசுவை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்கு. அப்போ இயேசுவை மையப்படுத்தி சொன்ன இயேசுவை மையப்படுத்தி சொன்னதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இயேசுவை மையப்படுத்தி சொன்னதுனால நம்ம அதுல நின்றக்கூடாது, கூட நம்மளை சேர்த்துக்கணும். அதான் சொல்றாரு
இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் சொல்லிட்டு இந்த ரகசியம் பெரிதுன்ற உண்மையே. ஆமா, ரகசியம் பெரிதுதான். ஏதோ எங்கேயோ ஒன்று வாழ்ந்து கிடக்குது ஒரு பொண்ணு, எங்கேயோ வாழ்ந்து கிடக்குறான் ஒரு பையன். இவங்களுக்கு பாரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா விட்டு ஓடியாந்து, இவனும் அவங்க அப்பா அம்மா விட்டு என்ன பண்ணலாம், தனி கொடுத்தணும் நினைக்கிறான். 2 பேரும் பிரிஞ்சு ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இது அவங்க அப்பா அம்மா மறந்துருக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுட்டு புத்தகத்தில் தாங்கன்னா அம்மா ஞாபகம் வந்து அப்பா ஞாபகம் வந்து சாப்பிட்டு தான் ஏன் அந்த ஞாபகம் வருதுன்னா, புருஷங்கார சரியா வச்சுக்கல. அம்மா ஆனாவும் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், என் அம்மா அப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸில் கையை வைக்க போச்சுன்னா நீ சரியா பார்த்துக்கலாம்னு அர்த்தம். உன் ஞாபகம் வரணும் தம்பி. உன் ஞாபகத்தில் இருக்கும், மத்தி பயங்கி இருக்கும். ரெண்டு பேரும் வேறதான். மத்தவங்க இவனுக்காக இவன் சாவறான், இவனுக்காக இவன் சாவறான். கதையாகுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம் அந்த ரகசியத்தை. என்னன்னா கடவுள் அப்படி சிருஷ்டித்திருக்கிற மனுஷன் இந்த ரகசியத்தை பற்றி தான் ஒருத்தர் பயமாக பேசிட்டு இருக்கிறார் புத்தகத்தில் குடும்பத்தோடு. இந்த ரகசியம் பெருசு சொல்றாரு. நான் புருஷனை பொண்டாட்டியை பற்றி பேசிட்டு வந்தார் 31ஆம் வசனத்தில். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் சொல்லிட்டு இந்த ரகசியம் பெருசு சொல்லிட்டு நீ தப்பா கணக்கு போடாத, யாரோ யாரோ ஜோடியா சுத்தி இருக்கிறாங்களே அதை கணக்கு போடாத சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னு முடிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஜோடி போட்டு போடுறதுப்பா அது கிடையாது. நம்ம புருஷன் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறேன். இது கிறிஸ்துவையும் சபை நம்மளையும் பற்றி சொல்கிறாரு. எப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டி அவ்வளோ அந்நியமும் ஐக்கியமும் அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ ரொம்ப பின்னி பிணைஞ்சு இருக்கிறாங்களோ, எவ்வளோ ரொம்ப எல்லா விதத்துலேயும் ரொம்ப இணைஞ்சிருக்கிறாங்களோ, அதே போல சொல்லுங்க, அதே போல. எனவே இழுங்க பார்க்கலாம், இழுங்க ஒரு மாதிரி இழுத்துன்னு இருக்கிறீங்களா, அதே மாதிரி இழுங்க பார்க்கலாம். வாய்ஸ்ல எட்டு வரைக்கும் தான் போச்சு, கீழே போகும். சொல்லுங்க பத்தல, இன்னும் கொஞ்சம் இழுங்களேன். விட மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு. எப்படி ஒரு மனைவியும் கணவனும் இணைஞ்சிருக்கிறானோ அதே போல கிறிஸ்துவும் சபையும் இணைஞ்சிருக்கிறான் சொல்றாங்க. நான் சபையை பற்றி சொல்லுகிறேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை பற்றி பேசுதுன்னா, முக்கியத்துவத்தை கருதுனா, மையப்படுத்துதுன்னா, அங்கே நம்பியும் தூக்கி போய் வச்சுக்கணும்ன்றாங்க. சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்தம் பண்ணினபடியே அப்படின்னால நற்செய்தி என்ன பண்றாரு, பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டாரு பாருங்க. இது நம்ம அதை வந்து ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவானுக்கோ தேவனை பயபக்தியாக சேவிக்கிற, பயபக்தியாக அவர்கிட்ட வர ஆளுங்களுக்கு தேவன் கிறிஸ்துவை பற்றி விளக்கமாக சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய முழுமையான மனநிலைமையில் அந்த காலகட்டத்தில் யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார், ரோமர் பேர
அடிபட்டு மறிப்பார். இந்த மாதிரி அவருடைய ஜனங்களாகிய யூத ஜனங்களே இந்த மாதிரி அவரை அடிப்பாங்க, உப்பு கொடுப்பாங்க, கொலை செய்வாங்க. அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார். அதுக்கு முன்னாடி வர கதை கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறப்பார். இந்தமாரி அவரை சீசன் இந்த மாதிரி வருவாங்க, பின்பற்றுவாங்க. அவரை பற்றி எல்லா கதையும் எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் கொண்டு போய் சொன்னா அவங்களுக்கு விளங்குறாங்க. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்தந்த அந்தந்த காலகட்டத்தில் வந்த தீர்க்கதரிசிகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனுஷங்களுக்கு அங்கங்க பார்த்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு வர்றாரு. அதனால தான் பூர்வ காலங்களில் பங்கு அவங்க வகை தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவிழம் பண்ணிக்கிறது. இந்த கடைசி நாட்கள் தன் குமாரன் மூலமாக திருவிழம் பண்ணினான் அப்படின்னு வரும். என்னன்னா வேதத்தை என்ன நம்ம சொல்றாங்க, ஆரம்பத்தை படிச்சா அந்த அளவுக்கு விளங்காது. அப்படியே வேதத்தை அப்படியே படிச்சுன்னு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுன்னு வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பாடு வந்துன்னே இருக்கும். வெளிப்பாடு வர 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 முடிக்கும் போது ஒரு ஃபுல்னஸ்குள்ளே வருவாங்க. ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ப்ரோக்ரெசிவ் பண்ணாங்க. ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன்னா அது என்ன, ஒரு ரெவலேஷனு என்ன ஆகுதுன்னா, ஒரு வீடியோ நம்ம வந்து ஒரு ஃபோன் இன்னொரு ஃபோன் வாங்குறோம்னு வைக்கிறேன், லோட் ஆகுதுல்ல, அதுதான் ஜிபே பண்ணுறோம், காசு வர மாட்டேங்குது பார்த்தா ப்ரோக்ரஸ் ஆகிடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேரலாம். அந்தமாரி அந்த அந்த வீடியோ போய் ஃபுல்லாக லோட் ஆகினே இருந்து டக்குன்னு போய் ஃபுல்லாக போய் டவுன்லோட் ஆகுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடுது. அது போல் இயேசு கிறிஸ்துவ கொடுத்த வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் தேவன் சுவிசேஷத்தை வாக்குத்தத்தம் பண்ணினபடியே வாக்குத்தத்தம் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ணதை பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த அந்தந்த, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏனோக்குக்கு ஒரு மாதிரி வெளிப்படுத்தினார், நோவாவுக்கு ஒரு மாதிரி வெளிப்படுத்தினார். அவங்க காலகட்டத்தில் பேழையை கொண்டு புரிய வச்சாரு. ஆபிரகாமுக்கு தன்னுடைய குமாரனை கொண்டு வெளிப்படுத்தினாரு. மோசேகிட்ட கண்மலைய கடலை பிளந்து 10 அற்புதங்களை செஞ்சு இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக மோசேக்கு என்ன பண்ணாருன்னா வெளிப்படுத்தினார். ஆசாரிப்பு கூடாரத்தில் வெளிப்படுத்தினார் கிறிஸ்துவ பற்றி. அப்படியே வராது, அப்படியே வந்து தாவீது தீர்க்கதரிசி அவங்க பாடுகள் மூலியமா காட்டுறாரு, இந்த மாதிரி இருக்கப்போது கிறிஸ்துவனுடைய பாடுகள், இந்த மாதிரி பகைஞர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தாவீதுகிட்ட பேசுறாரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வராது. எரேமியா கிட்ட வராது. எரேமியா ஜனங்க பார்த்தா ரொம்ப மோசமாக அது இப்போ பார்க்கல, ஒரு குழந்தை வந்ததுல அப்படி விட்டு தலையை கீழே முக்கின்னு விழுது. அதை பார்த்து அப்படியே மறுத்து பண்ண எடுத்தது அப்படின்னு கொஞ்சம் தூக்கு கொஞ்சம் தூக்கு என்னன்னா ஜனங்களுடைய யுக்தி அவ்வளோ கடினமாக இருக்கு. சொல்றாங்க பவுல் இதே இதெல்லாம் சாப்டர், தங்கள் சிந்தனைகளான வீணரானார்கள், உணர்வில்லாதவர்களுடைய யுக்தியும் வீணடைந்து பாருங்க. சபையில் வந்து சபை இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே உட்கார அப்படின்னு சிஸ்டரிங்க அங்கே போங்க, அவருடைய பக்கம் அப்படி நரம்பு பார்க்கறதுக்கு பேசணும் அப்படி உட்காந்து இல்லை வேற அவங்க எப்பவுமே அங்கே உட்காந்து இடத்த என்னன்னா என்ன சொன்னேன், ஜனங்களுடைய இருதயம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி மோசமா இருக்கிறதுனால எளிமையா பார்த்து கதறான், விழுறான், கிளம்புறான்.
தேவன்கிட்ட வரவே மாட்டாங்க, வழுவி போகிறாங்க, சோளம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறோம். அழுது புலம்புறோம். அப்படி புலம்பும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்றாரு. என்ன வாக்குத்தத்தம்னா, இதோ அந்நாட்களில் நான் ஒரு காரியத்தை பண்ணுவேன், புதிய உடன்படிக்கை செய்வேன். அது முன்ன பண்ண நான் உடன்படிக்கை போல இருக்கேன். நான் முன்ன உடன்படிக்கை பண்ணது இவங்களை வெறுப்பு மாதிரி இருக்கிறாங்க. நான் இப்போ புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த உடன்படிக்கை எப்படி இருப்போம்னா, அந்த உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்மள சொல்றாரு, அவங்களுக்கு புதிய வெள்ளான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் தருவேன். வெள்ளான ஆவியை எடுத்து போட்டு நவமான ஆவியை தருவேன். என்னுடைய ஆவியே அவங்களுக்கு நான் தருவேன். அதுதான் புதிய பிறப்பை சொல்றாரு, புதிய சிருஷ்டிப்பை சொல்றாரு. மறுபிறப்பையும் புதிய சிருஷ்டிப்பையும் சொல்றாரு. அப்போ இப்படி ப்ரோக்ரஸா எப்பெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தேவன் பேசிட்டே வராரோ, பழைய ஏற்பாட்டில் பேசிட்டே வராரோ, அதைத்தான் தேவன் தன்னுடைய வேதாந்தங்களையும் பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணாரு, முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி, நற்செய்தியை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி அப்படியே ப்ரோக்ரஸிவா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டு எங்க சரியாவே சொல்லலையே, கிறிஸ்துவை பத்தி எனக்கு சரியா புரியவே முடியலையே. அங்க நிலைமைய வேற, அதாவது பழைய ஏற்பாட்டு நிலைமைய வேற. அங்க அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், அவங்க மேற்கொள்ளக்கூடிய சவால்கள் மத்தியில அவங்க தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, அப்படி தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு தன்னுடைய பக்தி வைராக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாருன்னா, அவங்க ஃபேஸ் பண்ற அந்த சுச்சுவேஷனை வச்சு அவங்க கிட்ட பேசுறதுனால கிறிஸ்து இதே போல வருவாரு, இதே போல இருப்பாரு, இதே போல பாடுபடுவாரு, இதே போல என்னுடைய குமாரனை நான் தருவேன், இது போல ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். ஜனங்க கேட்க மாட்டாங்க. நான் ஜனங்களை இந்த மாதிரி ஒரு கூட்ட ஜனம் எனக்காக நான் ஆயத்தை வருவாங்க, அவங்களை நான் இப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை மத்தியில கிறிஸ்துவ வெளிப்படுத்தி வாக்குத்தத்தம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒருவருக்கும் ஒரு விதத்துல ஒரு மாதிரி அப்படியே பேசினே வரும்போது அதோடைய ஃபுல்னஸ் நம்ம அப்படியே முழுசா நம்ம இப்ப நம்ம கிறிஸ்து எனக்காக மறுத்தாரு, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுந்தாரு, அவர் கண்ணி வயிற்றுல பிறந்தார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுமானா? அவங்களுக்கு அப்படி தெரியாது. ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் தெரியும். இப்ப எப்படின்னா, புது படம் வந்துருது கூலி. அந்த கூலி என்ன பண்றாங்கன்னா, அந்த படத்தை நீங்க எப்படியாவது பார்க்கணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. அது எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பயங்கரமா பேசுறாங்க, அந்த படத்தை பற்றி ப்ரொமோட் பண்றாங்க. அந்த படத்தை நீங்க எப்படி பார்க்கலாம், எப்படி இது பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும்னு உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்பயர் ஆகிறாங்க, அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், ஒரு உந்துதலை கொடுக்குறான். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த உந்துதலை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரையல் மூலமாக, அந்த ஆடியோ லான்ச் மூலமாக, உதாரணத்துக்கு போஸ்டர் மூலமாக. ஆனால் ஃபுல் படத்தை நீ படத்தில் போய் சினிமா தேட்டரில் தான் போய் பார்க்கணும். ஆனால் நீ அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்றது சின்னதாக என்ன பண்ணுறான், குழு மட்டும் கொடுக்குறான், முழு கதையும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவன் என்ன பண்ணாரு, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண புஸ்தகம், மோசே நியாயப்பிரமாணத்திலும், தீர்க்க தரிசன ஆகமங்களிலும், சங்கீத புஸ்தகத்திலும், எல்லா பழைய ஏற்பாட்டிலையும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பேசுகிறோம், கூலி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அவர் ஒன்று சொல்கிறார், அவர் வியூவில் நம்ம என்ன பண்ணோம், இதுவா அப்படின்னு
அப்புறமா இன்னொருத்தர் ரஜினியே வந்து பேசுறாரு, அவர் இந்த மாதிரி பண்ணாரு ஷூட்டிங்கில், இந்த மாதிரி அந்த படம் இப்படி வந்தது, இவர் வில்லன் வந்து இந்த மாதிரி பண்ண அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லி